சீரத்து நபி வினாடி வினா நிகழ்ச்சியின் முதலாவதாக கிராத் அருஷியா தைக்காவினுடைய மாணவர் அல்ஹாஃபில் எஸ்.எம். முகமது மாஹிர் அலி அவர்கள் தனது இனிமையான குரலில் கிராத்தை நமக்கு முன்மொழிவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى. ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. ஜஸாக்குமுல்லா கைரல் கதீரா. நிகழ்ச்சியில் வரவேற்பு அல்ஹாஜ் எஸ். சேஹு ஜமாலுத்தீன் பிகாம் அவர்கள், நகர் தலைவர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், ட்ரஸ்டி, IAMS குரூப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், சென்னை. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. கண்மணி மாணவ செல்வர்களே மற்றும் உஸ்தாத்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வல்லை இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்று கிடைத்திட வேண்டும் என்று வல்லை இறைவனை பிரார்த்தித்ததாக சலாம் கூறியவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லி என்னுடைய வரவேற்புரை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் உதவியால் நமது ஊரில் பல மதரசாக்கள் அதுபோல பெண்கள் மதரசாக்களும் நடைபெற்று வருகின்றது. எல்லோரையும் கூப்பிட்டு நாம் நடத்த வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் நேரம் குறைவாக எடுக்கப்பட்ட முடிவுகளினால் முதல் 3 முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய மதரசாக்களை கூப்பிட்டு, இது போட்டி அல்ல, ரப்பி சிந்தி இல்மா, நம்முடைய அறிவு ஞானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக இங்கு நாம் கூடியிருக்கின்றோம். இதில் வெற்றி தோல்வி என்று கிடையாது.
யாரும் தோல்வி இழந்தவர்களும் வருத்தப்பட வேண்டியதில்லை, வெற்றி பெற்றவர்களும் சந்தோஷப்பட வேண்டிய சூழ்நிலை கிடையாது. தோல்வி அடைந்தால் கூட அடுத்த தடவை முன்னேற்றத்தின் மூலமாக வெற்றிக்கு அதுதான் அடிமூலாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லோரும் நீங்கள் கற்றுக்கொண்ட ஞானங்களை பதில்களின் மூலமாக நாங்கள் எல்லாம் அறிந்து கொள்வதற்கும் உங்களுடைய இதுகளை ருசித்து நாங்கள் கேட்பதற்கும் இங்கு தயாராக இருக்கின்றோம். நேரம் குறைவாக இருப்பதால் என்னுடைய உரையை நிறைவு செய்தேன். எல்லோரையும் வரவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்தேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போட்டி நடக்கும் பொழுது நேரம் குறைவாக போய்விட்டால் மகளிர் தொழில்விட்டு மீண்டும் தொடரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். 100 கேள்விகள் இருக்கின்றது. அதெல்லாம் ஒவ்வொரு நிமிடம் பயணிக்க வேண்டும். அதனால் கிட்டத்தட்ட மகளிருக்கு முன்னால் முழுக்க பார்ப்போம். முடியவில்லை என்றால் சற்று ஒரு 1/2 மணி நேரத்தில் மதியம் முடிந்தவுடன் முடிந்துவிடும். நிகழ்ச்சியில் துவங்கியிருந்து உங்கள் நிகழ்ச்சியினுடைய வரையறைகளை தங்களுடைய சூழலுக்கு ஒரு மதிப்பிற்குரிய ஆதித்ய நிறுவனத்தில் எல்லாம் குயிஸ் ப்ரோக்ராம் நடத்தி பல குயிஸ் ப்ரோக்ராம்களுக்கு எல்லாம் குயிஸ் மாஸ்டராக இருந்தது வரலாற்று ஆசிரியராகவும் திருச்சி ஐமாள் பெண்கள் கலைஞர் ஊதியும் கல்விசார் தலைவருமாக இருக்கக்கூடிய டாக்டர் ஏஎம் காலத்தரசு கட்டா சிபிடி அவர்களை சிறப்புடன் விழாவின் ஆரம்பத்தில் சொல்வார்கள் என்று தெரிவித்துள்ளார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وآله وأصحابه أجمعين. அண்ணன் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தின விழா கீழக்கரையுடைய அனைத்து ஜமாத்துகள் ஒருங்கிணைந்து இந்திய யூனியன் முஸ்லிம் லீகினுடைய கீழக்கரை கிளை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய வரும் 6ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று நடைபெறக்கூடிய மீலாது விழாவை முன்னிட்டு நமது நகரனுடைய அரபு கலாசாலைகளாக மார்க்க கலைக்கூடங்களாக விளங்கக்கூடிய ஜாமியா அரிசியத்துல் அரபியா சையத் ஹமீதா அல்லத்தாய் மதரசா 3 மதரசாக்கள் மாணவர்களுக்கு இடையிலான ஒரு வினாடி வினா போட்டி குயிஸ் ப்ரோக்ராம் இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. இதே வளாகத்தில்
சீர் ஹமீதன் சீர் ஹமீதன். இதே வளாகத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்ற குவிஸ் ப்ரோக்ராம்கள் நடந்துவிட்டிருக்கிறது. வினாடி வினா சில வினாடிகளே அவர்களுக்கு டைம் கொடுக்கப்படுகிறது. அதற்கிடையில் அவர்கள் விடை கொடுக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து அடுத்து மதரசாக்களுக்கு அதே கேள்வி போகலாம். அடுத்து அவர்கள் பதில் சொல்லிவிட்டால் அடுத்த கேள்வி அடுத்த மதரசாக்கு போகலாம். சில சமயங்களில் வினாடி வினா குவிஸ் ப்ரோக்ராமில் மாணவர்களை அழைத்து சென்று ஏதோ ஓரிரு ஆசிரியர்கள் செல்வார்கள். சில சமயம் ஓர் ஆசிரியர்கள் மட்டும் செல்வார்கள். ஆனால் இன்று கல்லூரியுடைய முதல்வர், பேராசிரியர், மாணவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இவர்களை ஆர்வம் ஊட்டக்கூடிய அளவிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்று துறையினான வரலாற்று தொடர்பிலான கேள்விகள் கேட்கப்படக்கூடிய இந்த தருணத்தில் அவர்களை ஆர்வமூட்டுவதற்காக வரவேற்றிருக்கக்கூடிய கல்லூரி முதல்வர், பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர், மாணவ பெருமக்கள் உங்களை எல்லாம் வரவேற்பதில் மீண்டும் வரவேற்பதில் முயற்சி அடைகின்றேன். காரணம், சில சமயங்களிலே கல்லூரி மதரசாக்களில் இருந்து சில மாணவர்களை அனுப்பிவிட்டு கூட ஒரு ஆசிரியரை மாத்திரம் அனுப்பிவிடுவார்கள். ஆனால் அவ்வாறு இல்லாமல் மொத்தமாக ஆசிரியர் பெருமக்களோடு மாணவ கண்மணிகள் வந்திருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு என்பது நமக்கு உலகத்திலேயே பிடித்தமான ஒரு வரலாறு. பெருமானாரை நேசிப்பது போன்று அவருடைய வரலாறை நேசிப்பதும் அவர்களை கற்றுக் கொடுப்பதும் அதை கற்பதும் நம்முடைய கடமையாக இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இப்பொழுது அதாவது ஜாமியா அரூசியாவுடைய மாணவர்களாகிய முகமது சஃபியுல்லா அரூசி, முகமது யூசுப் அரூசி, முகமது யாசிர் அரூசி ஆகிய மூவரும் அந்த மதரசாவுடைய பிரதிநிதிகளாக கலந்து கொள்கிறார்கள். சையத் ஹமீதா அரபிக் கல்லூரியின் மாணவர்களான நேயா முகமது சதக்கி, முகமது அக்ரம், நூர் ஹசன் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். அத்தாய் ஆண்கள் அரபி பள்ளியினுடைய மாணவர்களான அபூபக்கர் சித்தி அத்தாயி, பிலால் அத்தாயி, ஹலீலுர் ரஹ்மான் அத்தாயி ஆகிய மூவரும் கலந்து கொள்கிறார்கள். மாணவர்கள் டீ குடிச்சுக்கோங்க, சாப்பிடுங்க, அது மட்டும் கேள்வி கேட்கப்படும் பொழுது அந்த மூவரில் ஒருவர் பதில் சொன்னால் போதும். அந்த சில வினாடிகளிலேயே அந்த மூவர்களில் ஒருவர் சொல்லுங்கள். ஒரு யாராவது அந்த நேரத்தில் ஃபாஸ்டா சொல்ல முடியும்னா அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லிடலாம். அந்த வினாடிக்குள்ள அவங்க பட்டங்கள் சொல்லலாம் அதே நேரத்தில். அதுக்கப்புறம் முடிஞ்சுன்னா அது அடுத்த மதரசாக்கு அந்த கேள்வி போயிடும். நீண்ட காலமாக இந்த குயிஸ் ப்ரோக்ராம்கள்லாம் அதிகமாக நடக்கிறது இல்லை. கல்லூரிகள் நடைவெளியும், மதரசாக்கள் நடைவெளியும், பள்ளிகள் நடைவெளியும், பள்ளிக்கூடங்கள் நடைவெளியும் குறைஞ்சி போயிடுச்சு. ஒரு காலங்களில் ஆல் இண்டியா ரேடியோவில் கான்ஃபர் பண்ணுவாங்க. மதரசாக்கள், கல்லூரிகள், பள்ளிக்கூடங்களெல்லாம் பொதுவாக அழைச்சி ஜெனரல் நாலேஜ், பொது அறிவுக்கான பல்வேறு கொஸ்டின்களை பொது தலைப்புகளிலேயே அழைப்பாங்க. அந்த மாணவர்கள்லாம் அதெல்லாம் ஒரு காலத்தில் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது ஏராளமான பேர் கூடிடுவாங்க. இப்போ அந்த சிஸ்டம் எல்லாம் பொதுவாக குறைஞ்சிருச்சு. அதனால தான் நம்ம இந்த முறை என்ன பண்ணணும்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தின விழாவை முன்னிட்டு பெருமானாருடைய வரலாறு தொடர்பான கேள்விகளை கொண்டதாகவே அமையக்கூடிய ஒரு வினாடி வினாவை இப்பொழுது நாம் நடத்த இருக்கிறோம். ஒரு 5 செகண்ட், ஒரு 10 செகண்ட் எடுத்துக்கலாம், 10 செகண்ட் எடுத்துக்கலாங்க. டீ கொடுத்துருங்க, உங்களோட மாணவர்கள் டீ கொடுத்துருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டை அரபு மக்கள் எவ்வாறு அந்த வருடத்தை அரபியில் குறிப்பிடுவார்கள்? யானை ஆண்டு. சரியான விடை.
பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் பாட்டனார் பெயர் என்ன? அப்துல் முத்தலிப். தந்தை அப்துல் மனாஃப். ஹாஷிம். ஹாஷிம். சரியான விடை. ஹாஷிம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயாரின் தந்தையின் பெயர் என்ன? அத்தாய். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயாருடைய தந்தையின் பெயர் என்ன? அடுத்தது அதே கேள்வி. அரிசியா? வஹப். சரியான விடை. ஆமினா பின் வஹப். ஆமினா பின் வஹப். அடுத்த கேள்வி சொல்கிறது சையீத் ஹமீதா அரபிக் கல்லூரிக்கு. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாயார் பால் ஊட்டிய பின்பு முதலில் பால் ஊட்டியவர் யார்? தாயார் பால் ஊட்டிய பின்பு. சுவைபா. சரியான விடை துவைபா. அபூலஹபுடைய அடிமை பெண்ணாக இருந்தவர் துவைபா. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் ஊட்டினார். அவர்களோடு இணைந்து பால் குடித்தவர்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சகோதரர் சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடுத்த கேள்வி அத்தாய் மனசாக செல்கிறது. விநாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பால்குடி தாயாராகிய ஹலீமா அம்மையாரின் கணவர் பெயர் என்ன? அடுத்தது அதே கேள்வி அரிஷியாக செல்கிறது. ஹலீமா அம்மையார் அவர்களுடைய கணவர் பெயர் என்ன? அதை கேள்வி, அதுவும் பதில் சொல்லவில்லை. அடுத்ததாக அதே கேள்வி இப்னு ஹாரிஸ். இப்னு ஹாரிஸ். சொல்லுங்க. இப்னு ஹாரிஸ். சஅத். யாசர். ஹாரித். ஹாரித் பின் அப்துல் ரஸா அவர்கள்தான் ஹலீமா அம்மையாருடைய கணவருடைய பெயர். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயாரின் மரணத்திற்கு பின்பாக அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிற்கு அழைத்து சென்ற ஒரு மகத்தான பெண்மணி யார்? உம்மு ஐமன். உம்மு ஐமன். உம்மு ஐமன். சரியான விடை. இல்ல சார், பரவாயில்ல. அடுத்த கேள்வி சையது ஹமீதாவுக்கு செல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களை வளர்க்க பொறுப்பேற்றதற்கு பின்பு அடுத்து பொறுப்பேற்றவர் யார்? அபு தாலிப். சரியான விடை. சையது ஹமீதா ஆரம்பிக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதில் 12 வயதில் தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களுடன் எந்த தேசத்திற்கு வியாபாரத்திற்காக பயணம் புறப்பட்டார்கள்? ஷாம். சரியான விடை. ஷாம் தேசத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அபு தாலிப் அவர்களோடு 12 வயதில் வியாபாரத்துக்காக புறப்பட்டார்கள். அடுத்த கேள்வி அரூசி அரபிக் கல்லூரிக்கு செல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாமிற்கு அபு தாலிப் அவர்களுடன் எந்த ஊருக்கு சென்றார்கள்? அடுத்தது அதே கேள்வி செய்து சமீதாக்கு செல்கிறது. எந்த ஊருக்கு சென்றிருந்தார்கள்? ஷாமில் எந்த ஊருக்கு சென்றார்கள்? அதே கேள்வி மீண்டும் அத்தாய் மகசாரி செல்கிறது. அதுதான் முதல்ல சொல்லிட்டீங்க சார். அது நாடு, நான் கேட்கிற ஊர். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாம் தேசத்தில் புஸ்ரா என்ற ஊருக்கு சென்றார்கள். அதே கேள்வியில் அதே புஸ்ரா நகரில் பாதிரியாராக இருக்கக்கூடிய மடாதிபதி அந்த காலங்களில் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? அருஷியா சொல்கிறது ராஹிப். ராஹிப் ரஹீரா. ரஹீரா. சரியான விடை ராஹிப் புகைரா. அடுத்த கேள்வி செய்து ஹமீதாக்கு சொல்கிறது. அந்த ராஹில் புகைரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வரக்கூடிய அந்த வணிக குழுவில் எந்த காட்சியை முதலில் பார்க்கிறார்? புகைரா தன்னுடைய மார்க்கத்திலிருந்து அரபு மக்கள் வருகின்ற போது அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதாக அறிந்து, அவர் அறியாவிட்டாலும் அது எதன் காரணமாக அந்த குழுவில் நபிகளார் இருப்பார்கள் என்று உணர்கிறார். அந்த அற்புதம் என்ன? கற்களும் மரங்களும் சலாம் சொல்லும். அவர் பார்த்தது எதை பார்த்தார்? எதை கண்டு அவர் சொன்னார்? அந்த எந்த அற்புதத்தை பார்க்கிறார் நபிகளார் அவர்கள் வரும்போது? அடுத்த கேள்வி அதே கேள்வி. ஒளியை பார்த்தார். ஒளி சத்தமா சொல்லுங்க. கேள்வி பதில் சொல்லிடலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வணிக குழுவோடு வரும்போது ராஹில் புகைரா, அந்த பஹைரா அவருடைய மாடத்தில் இருந்து பார்க்கின்ற போது மேகம் தாழ்வாக கொடை பிடித்து வருகிறது. மேகம் அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார். முதல் பார்வை அதுதான் அவருடைய பார்வை. அவர் இறுதியாக அவர்கள் அமர்கின்ற போது அவர்கள் அமர்ந்த இடத்திலே இருந்த மரம் அப்படியே பெண்டாகி அவர்களுக்கு நிழல் கொடுக்கும். ஆனால் அவர்கள் கண்ட முதல் காட்சி வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது, மேகம் கொடை பிடித்ததா. அடுத்த கேள்வி மீண்டும் அருஷியாக்கப்படுகிறது. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அடுத்த கேள்வி யாரும் சொல்லல. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வணிக பிரதிநிதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் வியாபாரத்திற்காக சென்ற போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பணி ஆள், அவருடைய வியாபாரத்துக்கான பணி ஆளாக பெருமானாரோடு உடன் சென்ற நபர் யார்? மைசரா. சரியான விடை. மைசரா என்பவர் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஷாம் தேசத்திற்கு, அவர்கள் ஷாம் தேசம் சென்றது அது இரண்டாவது பயணம். முதல் பயணத்திலே அபு தாலிப் அவர்களோடு சென்றார்கள். இரண்டாவது பயணம் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா அவர்களுடைய வியாபார நிமித்தமாக அவருடைய வியாபார ஏஜென்ட்டாக சென்ற போது மைசரா என்ற ஹதீஜா நாயகியுடைய ஊழியர் தான் ஒன்றாக செல்கிறார். அடுத்த கேள்வி சையத் ஹமீதாவுக்கு செல்கிறது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனம் முடிப்பதற்காக பேச்சுவார்த்தைக்காக தூது சென்ற பெண்மணியின் பெயர் என்ன? நஃபீசா. சரியான விடை.
செய்தி ஹமீதா அவர்கள் கேள்வி. அடுத்த கேள்வி அத்தாய்க்கு செல்கிறது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புதல்வி அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்றொருவரின் பெயரை சொல்லுங்கள். ஒற்றையா. ஒற்றையா, சரியான. அதே கேள்வி அரிசியா மாணவர்களுக்கு செல்கிறது. மற்றொரு புதல்வியின் பெயரை சொல்லுங்கள். ஜெய்னப் பின்த் முஹம்மத். சரியான. கடைசியாக பாக்கி ஒருவருடைய பெயரை சொல்லுங்கள். அடுத்த சையத் ஹமீத் ஆரம்பிக்கல். உம்மு குல்து. சரியான விடை. அடுத்த கேள்வி அத்தாய் மதரசாவுக்கு செல்கிறது. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தையின் பெயர் என்ன? அன்னை உம்முல் மோமினீன் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தையின் பெயர் என்ன? அடுத்தது அதே கேள்வி செய்த அருஷா கொடுங்க. குவைலித். சரியான விடை. அடுத்த கேள்வி செய்து ஹமீது அரபிக் நூலுக்கு செல்கிறது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புதல்வர் சையதுனா இப்ராஹிம் அவருடைய தாயார் பெயர் என்ன? மாரியத்து குணக்கு புத்தி. மாரியத்து கிபுதியா. சரியான விடை. அதே அடுத்த கேள்வி செய்ய தாய் மதரசாவுக்கு செல்கிறது. அன்னை மாரியத்தில் கிபுதியா அவர்களை பரிசீலித்த மன்னரின் பெயர் என்ன? அடுத்த அதே கேள்வி அருஷியா அவருக்கு செல்கிறது. அன்னை மாரியத்தில் கிபுதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிசீலித்த அந்த மன்னரின் பெயர் என்ன? அடுத்தது மீண்டும் அந்த கேள்வி செய்து ஹமீது அரபிக் நூலுக்கு செல்கிறது. ஹபஷா நாட்டு மன்னர். தவறு. மன்னருடைய பெயரை கேட்டேன். அந்த நாட்டு மன்னரை சொல்லல. அப்ப மூணாவது திருப்பி வந்துருச்சு. அப்படியே அடிச்சிடவா? எகிப்து நாட்டில் முகைகிஸ் அலெக்சாந்திரியாவோட இஸ்கந்தரியாவோட அவருடைய ரோமானிய சாம்ராஜ்யத்தினுடைய பிரதிநிதியாக இருந்து ஆட்சி செஞ்சவர் தான் முகைகிஸ். அவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதருடைய ரசூலுல்லாஹுடைய கடிதத்தை வாங்கிட்டு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 பெண்களை அனுப்புகிறார். பரிசு பொருள்களை கொடுக்கிறார். அதில் ஒருவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணந்து கொண்டார்கள். அவர்கள் தான் அன்னை மாரியத்தில் கிபுதியா. மற்றொருவர் சிரீன் அவர்கள். அவர்களை ஹசானை பின் தாபித் அவர்களுக்கு மனம் கொடுத்ததாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி எங்க போகுது? அடுத்த கேள்வி முடிச்சு இப்படி பதிலளிக்க வேண்டியது அத்தாய் மதரசா. அல்லாஹுடைய வகை முதலில் இறங்கப்பட்ட ஹிராத் வகை இருக்கக்கூடிய அந்த சிறப்புமிகு மலையின் பெயர் என்ன? ஜபல். சரியான விடை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகை இறங்கப்பட்ட ஹிராத் அமைந்திருக்கக்கூடிய அந்த மலையின் பெயர் ஜபல் நூர். அந்த பிரகாசமான மலை என்று அழைக்கப்படுகிறது. உலகத்தின் தனி சிறப்பு வாய்ந்த ஒரு மலை என்பது அந்த மலைதான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கேள்வி செய்த அருஷா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துக்கு முன்பாக
ஆரம்ப காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பரிந்து பேசக்கூடிய, அவர்களுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு சபை அமைக்கப்பட்டது. அதில் கலந்து கொண்டதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியோடு அவ்வப்போது நினைவு கூறுவார்கள். அந்த சங்கத்தின் பெயர் என்ன? பதிலளிக்க வேண்டியது அருஷியா அரபிக் கல்லூரி. சரியான விடை ஹில்ஃபுல் ஃபுலூர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலே அவருடைய பெரிய தந்தையாரோடு அந்த குழுவிலே அமர்ந்து கொண்டு அந்த காலங்களில் பெரியவர்கள் அமர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, உதவி தேடி வரக்கூடிய மக்களுக்காக ஒன்று சேர்ந்து உதவுவதற்காக ஒரு சமூக சீர்திருத்த உதவி செய்யக்கூடிய ஒரு சங்கத்தை அமைத்தார்கள். அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கேற்றார்கள். அதன் பெயர் ஹில்ஃபுல் ஃபுலூர் என்று அழைக்கப்படுகிறது. வஹீக்கு பின்பாக அடுத்தது பதிலளிக்க வேண்டியது சையத் ஹமீது அரபிக் கல்லூரி. வஹீயின்க்கு பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாரிடம் அழைத்து சென்றார்கள்? வரக்கத்து பின் நௌஃபல். வரக்கத்து பின் நௌஃபல். சரியான விடை. அன்னை கதீஜா அவர்களுடைய உறவினர் கூட பல மார்க்க முந்தைய வேதங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய முன்னறிவிப்புகளை விவரமாக கற்ற ஒரு அறிஞர் நௌஃபல். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் சந்தித்தது சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்பதாகவும், அல்லாஹ்வுடைய வஹி என்பதாகவும், நபியாக வந்திருப்பதை பற்றிய தகவல்களையும், அவர்களுக்கு பிற்காலங்களில் ஏற்படக்கூடிய சூழல்களை எல்லாம் சுருக்கமாக எடுத்துச் சொல்லி சில விளக்கங்கள் கொடுத்த ஒரு பெரியவர் தான் வரக்கத்தை கொண்டு நோக்கம். சரியான விடை. அடுத்த கேள்வி அத்தாய் மதரசாவுக்கு சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய புதல்வர்களில் எவருடைய பெயரை கொண்டு சிறப்பித்து அழைக்கப்பட்டார்கள்? பெருமானாருடைய சிறப்பு பெயர், அந்த பெயர் வேறு யாரும் வைக்க முடியாது. அபுல் காசிம். சரியான விடை அபுல் காசிம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புதல்வர் காசிம் அவர்கள் அந்த அரபு விளக்கப்படி மூத்த பிள்ளைகளுடைய பெயரை வைத்து அழைக்கப்படுவார்கள். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் காசிம் என்று அழைக்கப்பட்டார்கள். அடுத்த கேள்வி அருஷியாவுக்கு செல்கிறது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக மறைமுகமாக முதலில் இடம் கொடுத்த 3 ஆண்டுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து சத்திய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தார்கள். அதற்கு இடம் கொடுத்த ஒரு பாக்கியம் பெற்ற சஹாபி, அவர் பெயர் என்ன? அர்கம். சரியான விடை அர்க்கம். என்ன? அர்கம் இப்னு அபி அர்கம் என்ற ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு இளைஞர் தன்னுடைய வீட்டை ஆரம்பகால சஹாபாக்களுக்காக அந்த சத்திய மார்க்கத்தை பயிற்றுவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட இடம்தான் தாருல் அர்கம் என்று அழைக்கப்படுகிறது. இன்றும் நம் சஃபா மருவாவிலே சஃபா தொங்கோட்டம் ஓடக்கூடிய இடத்துக்கு வடதுபுறத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் பாபுல் தால் அர்கம் என்று வாசல் பெயரை போட்டிருப்பார்கள். அந்த இடம் வந்து இருக்கிறது, சஃபா குன்றின் மேல் இருக்கிறது. சரியான விடை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வதற்காக கொடுத்த இடம் கொடுத்தவர் அர்கம் இப்னு அபி அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அடுத்த கேள்வி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப பிரச்சாரத்துக்கு பின்பு தங்களுடைய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை வருகிறது. அந்த எந்த வசனம் அப்பொழுது இறக்கப்படுகிறது? அடுத்த கேள்வி சையத் ஹமீதா. சூரத்து ஹஜ்.
அந்த வசனம் 96வது ஆயத்து. அந்த ஆயத்தை சொல்லுங்க. எந்த ஆயத்து இறக்கப்பட்டது? அதன் பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவினர்களை அழைத்து சத்திய மார்க்கத்தை சொல்கிறார். அடுத்த கேள்வி அத்தாய் மனசாட்சி இருக்கிறது. மீண்டும் கு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நார். இல்லை, மூணு பேர் பேசப்படல. வான்தீர் அசீரத்துக்கு நக்கரபி, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கின்ற ஆயத்து. முடிச்சு பாருங்க. இல்ல ரவுண்ட் முடிச்சிடும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையின் உடன் பிறந்தவர்களில் சத்திய மார்க்கத்தை முதலில் ஏற்றவர் யார்? அத்தாய், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையின் உடன் பிறந்தவர்களில் சத்திய மார்க்கத்தை முதலில் ஏற்றவர் யார்? சத்தமா சொல்லுங்க. அப்பாஸ். நாங்க முடியல ரவி, நீங்க சொல்லிட்டீங்க. அடுத்தவங்க ஹம்சா. சரியான விடை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையோடு உடன் பிறந்தவர்களில் முதலில் இஸ்லாத்தை ஏற்ற பெருமகனார் அதன் சையீது ஷுஹதா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாருல் அர்கமுடைய இல்லத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற போதே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அடுத்த கேள்வி அத்தாய்க்கு போடுங்க. அடுத்த பேசி அவர்கள் அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அருமை புதல்வர் பெயர் என்ன? அருஷி அரபிக் கல்லூரி பதிலளிக்க வேண்டியது. அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அருமை புதல்வரின் பெயர் என்ன? டைம் பாஸ் ஆயிடுச்சு. அடுத்தது